நீ அனுதினமும் என்னை நினைத்து கொண்டே இருக்கிறாய். நான் உன்னிடத்தில் தான் இருக்கிறேன். அதை நீ தெரிந்து கொள்ள நான் கூறுவதை கவனமாக கேட்டு பின்பற்றி வா. அப்பொழுதுதான் என் அனுகிரகத்தை நீ அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். இறைபக்தி உன் உள்ளத்தில் நிறைந்தால் எல்லையில்லா இன்பம் உன் இல்லம் தேடி வருவது உறுதி. அஷ்ட ஐஸ்வர்யத்தின் அதிதேவதையான நான் உன்னுடன் வாசம் செய்யவே வந்திருக்கிறேன். அதற்கு முதலில் அக மற்றும் புற தூய்மை மிகவும் அவசியமாகிறது. உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்கி உன் மனதை சந்தோஷமாக வாழும்படி நான் வழி செய்து விட்டேன். உன் அனுபவங்களும் பாடங்களும் வாழ்க்கையை திசை திருப்பி உயரே அழைத்து செல்ல போகிறது. துன்பத்தை என்னிடம் பகிர்ந்து கொள். மனம் தளராதே. உன் துன்பங்களை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கான இன்பத்தை நான் கொடுப்பேன். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சரிவுகளையும் மேடு பள்ளங்களையும் சரி செய்து நீ சரித்திரம் படைக்கும்படி சந்தோஷத்தையும் வசந்த காலத்தையும் உனக்காக நான் உருவாக்கப் போகிறேன். திசை கெட்ட வாழ்க்கைக்கு மாற்றம் ஏது என நீ மனநொந்து போயுள்ளது எனக்கு தெரியும். உனக்கான நல்ல திசையை காட்டி உன் வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கான பாதையையும் காட்ட ஓடோடி வந்துவிட்டேன். எண்ணம் போல் வாழ்க்கை என்பதற்கு ஏற்றாற்போல் நல்ல எண்ணங்களோடு இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை மிக அழகான பூக்கள் நிறைந்த பூங்காவனம் போல் மாற்றித்தரப்போகிறேன். என்னையே தொடர்ந்து வழிபட்டு கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை நிலை மாறப்போகிறது. நீ தேடிய செல்வ வளமும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பணத்தேவைகள் எல்லாம் கிடைத்து உன் வாழ்க்கை மாறப்போகிறது. இனி உன் வாழ்க்கை அனைவரும் பார்த்து வியக்கும்படி அற்புதமாக மாறப்போகிறது. என்னுடைய அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் உன்னுடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியடைய போகிறது. இனி அனைத்தும் நீ நினைத்தது போல நடக்கும். நீ இழந்தவை அனைத்தும் மற்றொரு வடிவெடுத்து உன்னிடமே வந்து சேரப்போகிறது. இனி உன் வாழ்வில் கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் இடமில்லை. எப்போதும் உன் மனம் நேர்மையோடும் நம்பிக்கையோடும் நேர்மறையான எண்ணங்களுடன் இருந்தால் உன் வெற்றியை தடுக்க முடியாது. மங்களம் உண்டாகட்டும்.